بالأمس هذا خبر حزين عن وفاة ممثلة مصرية الله يرحمها بسبب الفيب. எல்லாமே டெவலப் ஆகும்போது மரணமும் கூட சேர்ந்து டெவலப் ஆகுது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். அடுத்த மரண செய்தி ஒன்று. ஒரு எகிப்திய பெண் படுத்த படுக்கையிலேயே மரணம். டாக்டர் இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு பதிவு ஒன்று போட்டிருக்கிறாரு. அதை நான் கடைசியில் அட்டாச் பண்ணுறேன். இந்த மரணத்துக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய இப்போ பல உறவுகள் நிறைய பேர் சிகரெட்டை அவாய்ட் பண்ணுறதுக்காக வேப் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அதாவது ஷீஷா, எலக்ட்ரானிக் சீசா வேப். அதில் இப்போ நிறைய பல ஃப்ளேவர்கள் வருது. ஸ்ட்ராபெரி அது இதுன்னு ஊறுப்பட்ட ஃப்ளேவர், ஊறுப்பட்ட இப்போ நிறையவே அந்த வேப் ஐட்டங்களில் நிறையவே இப்போ சிகரெட் கடைகளில் கூட தனியாக வேப்புக்குன்னு தனியாக ஒரு ட்ராக்கே இப்போ வச்சுருக்காங்க. இப்போ வேப்புக்குன்னு தனியாக கடைகளே திறந்துட்டாங்க. எலக்ட்ரானிக் சீஷா அதை அவங்க ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. தூங்குறதுக்கு முன்னாடி வேப் பண்ணியிருக்கிறாங்க. வேப் பண்ணிவிட்டு தூங்கியிருக்கிறாங்க. விடிஞ்சு பார்க்கும்போது அவங்க மரணிச்சிருக்கிறாங்க. பிரேத பரிசோதனையின் பிறகுதான் தெரிய வந்திருக்குது, இந்த வேப்பில் உள்ள லிக்யூட் அதனுடைய சில நுண்ணங்கிகள் அடி அந்த அதில் உள்ள கெமிக்கல்னு சொல்லலாம். அந்த திரவம் அவங்களுடைய உடம்புக்குள்ளே போனதால் இரத்தம் ஃபுல்லாகவே உறைஞ்சிருக்குது. இரத்த உறைவு காரணமாக மரணிச்சிருக்கிறாங்க. இப்போ நிறைய பேர் நம்மளுடைய பல சகோதரிகள் இப்போ டெவலப்மெண்ட், பொம்பளைங்கள் நான் சொல்கிறது ஆம்பளைங்களையும் தாண்டி இப்போ பெண்கள் நிறைய பேர் வேப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சிலர் சிகரெட்டே அடிக்கிறாங்க. பல லைவ் வீடியோக்கள் நான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் ஆரம்ப காலத்தில் கூட. அதையும் தாண்டி இப்போ ஒரு சிலர் இந்த எலக்ட்ரானிக் சிகரெட் ஷீஷா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஷீஷா தயவு செய்து ரொம்ப கவனம். எல்லாமே உடலுக்கு ஆபத்தானது தான். சிகரெட் அடித்தாங்க. இப்போ நிறைய பேர் சிகரெட், இப்போ கூடுதலாக டிரைவர் மாதிரி நிறைய பேர் சிகரெட் அவாய்ட் பண்ணுறதுக்காக, சிகரெட் பழக்கத்திலிருந்து விடுபடுறதுக்காக இந்த வேப்பை கையில் எடுத்துருக்குறாங்க. சிகரெட்டையும் தாண்டி ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் ஒரு சிகரெட், இந்த ஒரு வேப் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறது கிட்டத்தட்ட 1000 சிகரெட்டுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆய்வுகளில். பல நாடுகளில் இந்த எலக்ட்ரானிக் சிகரெட்டை தடை பண்ணியிருக்கிறாங்க. வேப்பை இன்றைக்கி நிறைய பேர் குவைத்தை பொறுத்தவரையில், இந்த அரபு நாடுகளை பொறுத்தவரை நிறைய பேர் சின்ன பிள்ளைங்களில் கூட இந்த பழக்கம் இப்போ உருவாகிடுச்சு. அதே மாதிரி சிலர் சில வீடுகளில் சிகரெட் அல்லது இந்த வேப் சாதாரணமாக 18 வயது குறைந்தவர்கள் அதை யூஸ் பண்ணவே கூடாது. சரியா? இன்னொரு முக்கியமான விடயத்தை சொல்கிறேன், தயவு செய்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ண நமக்கு கேளுங்க. டிரைவர்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில வீடுகளில் சின்ன பசங்க யூஸ் பண்ணுவாங்க. சரியா? ஆனால் அது அவங்களால வாங்க முடியாது இல்லையா? இதுக்கு வாங்கி கொடுக்கறது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு டிரைவர் மாதிரி, சில டிரைவர் மாதிரி இந்த வேப்பு வாங்கி கொடுக்குறது, சிகரெட் வேப் இந்த மாதிரியான பொருட்களை சில டிரைவர் மாதிரி வாங்கி கொடுக்குறாங்க. நான் என்னுடைய கண்ணாலையும் பார்த்துருக்கிறேன், ஒரு சிலர் சொல்லியும் கேட்டிருக்கிறேன். நம்மளுக்கு தான் வாங்கி கொடுக்க சொல்லுவானுங்க, நாம் தான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி. ஆனால் தயவு செய்து இந்த மாதிரி வேலைகள் பார்க்காதீங்க. ஒருவேளை யோசித்து பாருங்கள், இந்த மாதிரியான ஒரு சம்பவம், இறைவன் பாதுகாக்கணும், யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், ஒரு வேளை இந்த மாதிரி ஒரு வேப் பாவிச்சதால் ஒரு நோய்வாய்ப்பட்டோ அல்லது மரணமோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஆபத்தான சூழலோ ஏற்பட்டுடுச்சு, ஒரு வேளை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. இது சம்பந்தமான விசாரணைகளை மேற்கொள்ளும் போது கடைசியில் இது யார் வாங்கி கொடுத்தது, எப்படி சின்ன பிள்ளைக்கு இது கொடுப்பாங்க, இது எங்கே விற்றுருக்குறாங்க, என்ன டீட்டெயில்ஸ் ஏதுன்னு தேடி பார்க்கும்போது கடைசியில் இதை வாங்கி கொடுத்தது வீட்டு டிரைவர் தான் அப்படின்றது ஸ்பான்சருக்கு தெரிய வந்தா, அதாவது கஃபீலுக்கு தெரிய வந்தா, யோசிச்சு பாருங்கள் என்ன ஆகுமென்னு. உங்கள் கஃபீல் இதை ஏன் நீ வாங்கி கொடுத்த அப்படின்னு கேட்டால், ஏன் நீ என்கிட்ட சொல்லலை அப்படின்னு கேட்டால் அதுக்கு உங்களுடைய பதில் என்ன?
அவங்கள்ட்ட இருந்து தப்பிக்க முடியுமா? ஒரு வேளை இது வந்து சுகாதார அமைச்சகத்தால் இந்த கேஸை வந்து டீல் பண்ணினாங்கன்னா, ஏன்னா ஒரு 18 வயதுக்கு குறைந்த ஒரு குழந்தைக்கு எப்படி இதை விற்க முடியும் அப்படின்ற ரீதியில் 21 வயது இல்லையா, ஸ்மோக்கிங் ஐட்டம் வந்து 21 வயது, 18 இல்லை 21 வயதுக்கு கீழ்பட்டவங்களுக்கு விற்கக்கூடாது. அப்போ ஒரு வேளை இதை வந்து சுகாதார அமைச்சமே இந்த கேஸை டைரெக்டாக டீல் பண்ணுறாங்க அப்படின்ற போது விசாரணையில் இப்படி டிரைவர் தான் அப்படின்னு தெரிய வந்துச்சுன்னா டைரெக்டாக உங்கள் மேலே தான் இந்த கேஸ் வந்து விழும். நீங்கள் எடுத்து கொடுத்ததுக்காக சொல்ல முடியாது, வருடக்கணக்கில் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டி வரலாம். அப்படி இல்லையா அபராதம் செலுத்த வேண்டி வரலாம். நிச்சயமாக சிறை தண்டனை கிடைக்கிறதுக்கு 100க்கு 100% வாய்ப்பு இருக்குது. அதனால் தயவு செய்து அன்பார்ந்த சகோதரர்களே, டிரைவர்களே, தயவு செய்து யார் என்ன சொன்னாலும் இந்த மாதிரி சில தடை செய்யப்பட்ட பொருட்களை வாங்கி கொடுக்காதீங்க. அதே மாதிரி தான் இன்னும் சில பொருட்கள், சிலர் வந்து போதைப் பொருள்லேருந்து சாராயம் வரைக்கும் நாங்கள் கொண்டு போய் கொடுக்குறோம், என்ன செய்கிறது, எங்களுக்கு பயமாக இருக்குது, இருந்தாலும் செய்யதானே வேணும், சம்பளம் கொடுக்குறாங்க, இல்லைன்னா இது செய்யலைன்னு சொன்னால் பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியும் சிலர் சொல்கிறீங்க. உங்களை ஆபத்தான வேலைகள் செய்ய சொல்கிறாங்கன்னா உடனடியாக நீங்கள் அதுக்கு அவங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்றதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உடனே எம்பசிக்கு அறிவிக்கலாம், போலீஸுக்கு அறிவிக்கலாம். உங்களுடைய ப்ரொடெக்ஷனோடு சேர்த்து நீங்கள் உங்களுடைய பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தி கொண்டு அந்த இடத்துல இருந்து வெளியாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இந்த மாதிரியான சூழலில் தயவு செய்து ஆபத்தான விடயங்கள்லேருந்து தவிர்த்துக்கோங்க. எக்காரணத்தை கொண்டு ஆபத்தான எந்த ஒரு பொருட்களையும் வேணாம், தயவு செய்து வேணாம். எல்லாம் வளர்வன் அனைவரையும் பாதுகாக்கட்டும். இந்த டாக்டருடைய அவேர்னஸ் வீடியோவும் இருக்குது, அதையும் பாருங்கள். بالأمس هذا خبر حزين عن وفاة ممثلة مصرية الله يرحمها بسبب الفيب، وهذه فرصة نوعي الناس عن موضوع الفيب، لأن الناس قامت وايد تتساهل عن الفيب، وخاصة الصغار والمراهقين، ويظنون أنه خالي من المخاطر. لا، مشكلتنا الرئيسية مع الفيب أن الناس تظن أنه أخف من التدخين وأنه بديل آمن للتدخين. هو صحيح أخف من التدخين، لكنه ليس بديل آمن عن التدخين. ترى هذا الفيب مو بخار، هذا الفيب فيه العديد من المواد الكيميائية اللي قاعد تدخلها داخل جسمك. في نيكوتين هذا الفيب، في مواد مذيبة كيميائية نفس الجلايسرول والجلايكول والبولوفيرين، أشياء كيميائية تشوفونها بمركبات التنظيف. في أيضا نكهات صناعية ما تدري شنو حاطين فيها. وأخيرا بعض الدراسات تقول ان هذا الفيب قاعد يدخل مواد ثقيله نفس النيكل والرصاص الى داخل جسمك. وعندنا مشكلتين كبيرتين مع الفيب خليني اقول لكم عنها. اول مشكله ان ادمانه سريع جدا وخاصه للصغار. ليش؟ لانه يوصل النيكوتين بسرعه مع الفليفر مع هذه المواد، فالمخ يدمن عليه. ورقم 2 وهذه انتبهوا عليها، تاثير الفيب فجأة ويصادم من دون مقدمات. اوكي السجاير يعطي ضرر ببطء، لكن الفيب وانت ما فيك شيء، انت انسان صحي وصغير، فجأة يحوشك التهاب الرئة، ماي بالرئة، عناية مركزة، ثم وفاة لا قدر الله. فانتبهوا، هذا الفيب مو آمن. هو صحيح أخف من السجاير لكن ليس خيار آمن، انتبهوا منه لأنه خلطة من المواد الكيميائية وليس بخار قاعد يدخل جسمك.